பூசாரி என்ன செய்கிற, ஏன்னா சுத்தபத்தமாக தானே இருக்க, வீட்டுக்கெல்லாம் போயிடாத, மூளை வேலையை பாரும்பேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரே கண்டினியூட்டாக சொல்லணும். எனக்கு வரலை, எனக்கு ரொம்ப சிரமம். பாவம் 10 மணி 10:30 மணி ஆயிடுச்சு. சொல்கிறாரு, சசிகுமார் டைரக்டர் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் இந்த இதுவும் நீங்கள் சொல்லி இந்த சொன்ன டைலாக்கை மூச்சு விடாமல் சொல்லணும், சொல்லலைனாக்கா நான் இந்த சினிமா படமே நான் எடுக்கலை, நான் கூட போயிடறேன்ங்கிறார். சங்கடப்படுறாரு பாவம். நான் கும்பிடாத சாமிலாம் கடைசியில் சொல்லவும் அவர் தவ பார்க்கணும், அவ்வளோ தவிட்டார் பாவம் மனுஷன். நடந்து வருவேன், இங்கிட்டு பார்ப்பேன் யார் இருக்காங்களோ அவங்கள பழக்கணும், வீட்டுக்கு நுழைஞ்சிருவேன். அப்போ அந்த அம்மாவை கூப்பிடுவேன், ராசாத்தி அப்படின்பேன், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்பேன். சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். செம்பு சுத்தமாக இருக்கான்னு கேட்பேன். ஆமாம் புழங்காதில்ல அந்த அம்மா சொல்லு போவான். வணக்கம்பா. நல்லா இருக்கேன் சாமி. சுப்பிரமணியம் இத்தனை வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் எதுவும் பட வாய்ப்பு வரலைங்க, என்ன காரணம்? சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்கு பிறகு வேலாயுதம் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொம்பன், ஒரு மலையாளம் படம், கலாவன்மணியுடைய சொந்த படம். படம் பேரே மலையாளி. அந்த படத்தை நான் பண்ணியாரா வருவேன். அதில் அது நல்லா இருக்கும், நல்ல கேரக்டர். என்ன காரணம்? அதாவது மக்கள் மத்தியில் ஆர்வம் இருக்குது. நான் தமிழ்நாடு பூராமே ஐயா என்ன இவங்க படத்தையே பார்க்க முடியல, வரவே மாட்டேங்குது, நடிங்க ஐயா அப்படின்னு ஆணு மூணும் சொல்கிறாங்க. எனக்கு ரசிகர்கள்லாம் எப்படி தெரியுமா, இந்த இப்படி 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை இப்படி பிள்ளைகள்லாம் இப்படியே பார்க்குங்க. இப்போ அந்த வண்டி ஓட்டி போகும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பிள்ளையை பார்க்குறத பார்த்துட்டு, ஐயா உங்களை தான் பார்க்குறேன் என் மையம்பேன். ஒரு சிரிப்பாக இப்போ நமக்கு பெண்களாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. ஏதோ இந்த சுப்பிரமணியபுரம் படம் நம்ம நடித்தது இதனுடைய டைரக்டர் சசிகுமாரை என்னிடத்துல கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தின மாலைக்கோணார் சந்தன கடை உரிமையாளர் ஜெயா. அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தான் கடைசியில் பணம் கொடுத்து, கஞ்சாவுக்கு பணம் கொடுத்து, அது தலைவராக நடிப்பாப்புல. அந்த படத்தில் கட்சி தலைவராக இருப்பார். அந்த மரம் சொல்கிற பூரா அவர் தான் செய்ய சொல்கிறதெல்லாம். சமுத்திரக்கணிக்கு அண்ணனாக வருவார் அந்த படத்தில் ஜெயா. அவர் தான் நமக்கு அறிமுகப்படுத்தி எல்லாம் செஞ்சது. நம்மளும் கொஞ்சம்லாம் திண்டுக்கல் தான் ஸ்டார்ட். எனக்கு 10 நாள் இப்படி நெருங்கி வரும்னு நினைக்கிறேன். நான் அந்த நேரத்தில் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அது கையெல்லாம் மாவு கட்டெலாம் போட்டிருந்து அதெல்லாம் கலட்டிட்டு தான் போனேன். நான் பண்ணி கொடுத்தோம் நல்லா. அதான் சரியில்ல. அதாவது எங்கள் மார்க்கெட்டு முதல்ல இந்த மார்க்கெட்டு கிடையாது, மாட்டுத்தாணி மார்க்கெட்டு கிடையாது. மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துலேயே ஒரு பழம்பெரும் மார்க்கெட்டு, பழைய மார்க்கெட்டு இருந்துச்சு. அது பக்தர்கள் வர்றது போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்துச்சு அந்த நேரத்தில். அவங்க காலி பண்ணி இன்றைக்கி விட்டு சேர்த்துட்டாங்க எங்களை. அப்போ அந்த மார்க்கெட் இருக்கும்போது அவங்க லொக்கேஷன் எடுக்க வந்தாங்க. அப்போ லொக்கேஷன் பார்க்க வரும்போது நான் யதார்த்தமாக இருந்தவேன். அப்போ இருக்கும்போது அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி 2வது என்னை தாண்டி போயிட்டாங்க. என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருந்தார், மாமி ஒருத்தர் இருந்தார், பாசுன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், சிங்கம் மாதிரி என் மாப்பிள்ளை நிற்கிறேன், பார்த்துட்டு பேசாமல் போகிறாங்க அப்படின்னா. அப்போ திரும்பி வந்தாங்க. அவங்க வாங்கினு சொல்லி கூப்பிட்டு ஸ்டில்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் நான் மெட்ராஸ் போயிட்டேன். சிறுபெரும்புதூர் ராமானுஜர் கோயிலுக்கு போயிட்டேன். காலையில் இங்கே பஸ்ஸில் போவேன். அப்போ போகும்போது காலையில் என்ன பண்ணுவேன், கோவிலுக்கு போயிடுவேன் சில நேரத்தில். நான் அன்றைக்கி பஸ்ஸில் போய்ட்டு வரேன். உங்கள் கூப்பிட்டு பேசுகிறாரு ஜெயா, எங்கேண்ணே இருக்கீங்கிறாரு. இந்த மாதிரி நான் மெட்ராஸ் வந்திருக்கேன்ப்பானே. எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. நான் காலையில் வந்துடுவேன்ப்பா. வந்தேனே பாருங்கண்ணே நாப்புல. பார்த்தா ஒரு மாதிரி வாங்கினேன், சாயந்தரம் பேசுவோம்னு சொல்லி அவங்க லாட்ஜ் ஒன்று இருக்குது அங்கனுக்குள்ளே மேனேஜ்மெண்ட் கோயில்கிட்ட. அந்த மாலைக்கோணார் சந்தன கடைக்கு ஏற்றாப்புல ஒரு லாட்ஜ் இருக்குது. அந்த லாட்ஜ் மாடியில் தான் வச்சு பேசுகிறாங்க. நான் மாட்டேன்ட்டேன். நமக்கு எதனா நடிக்கலாம் தெரியாது தம்பி, எதுக்கு நம்மளை போட்டு கம்பல்சரி பண்ணுறீங்க, வேணாம் அப்படின்னு. நம்மளை எங்கள் அண்ணன் ஒருத்தர் நாடக நடிகர் இருந்தார். அவர் சினிமா நடிக்கணும்னு சொல்லி சொந்த படம்லாம் எடுக்குதுன்னு சொல்லி அப்படி காசு பணத்தில் விரயம் பண்ணார். சரி, நம்ம அண்ணன் கூட இதில் தோற்று போனார் மனுஷன், சினிமாவில் வர முடியாது, நடிக்க முடியாமல் போச்சு. சரி, கம்பல்சரி பண்ணி நடிக்க வச்சுருவாங்க, நடிப்போம்னு சொல்லி அவர் சரி பண்ணிட்டேன். நான் அவனை திண்டுக்கல் தான் ஸ்டார்ட் ஆனேன். அங்கிட்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு திண்டுக்கல். அது கூட சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதோடு தான் போய் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. அது அந்த கோவிந்தாபுரத்தில் ஒரு கோவில், அதாவது என்ன ஒரு ருத்ராகாளி அம்மன் தான் நினைக்கிறேன் அது பேர். அந்த கோவில் பேர்
அங்கே தான் ஸ்டார்ட் ஆரம்பித்தாங்க. ஸ்டார்ட் ஆரம்பித்து முதல் நாள் எங்களுக்கு இப்போ அந்த துண்டுக்கெல்லாம் போட்டு சந்தனம்லாம் பூசி வச்சு உட்கார வச்சுட்டாங்க. நம்ம வண்டியில் வரதான் பண்ணாங்க. முதல்ல வண்டியில் வர்றது பண்ணல, அப்புறம் அதுக்கு 2 நாள் கழித்து தான் பண்ணாங்க. அதில் வண்டியில் வர சீனா நல்லா இருந்துச்சு நமக்கு. 2வது வந்து அந்த அம்மா வந்து என் கூட நடித்தவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. பாவம், நல்லா பண்ணுங்க வைங்க ஒரு தைரியத்தை கூட. எனக்கு கொஞ்சம் சினிமா நடிக்கிற கொஞ்சம் தன்பை வந்துருச்சு எனக்கு. ஆமாம், கொஞ்சம் இதாக தான் சிரமமாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டுலாம் 7:30 மணிக்கு 8 மணிக்கு சேரை கொண்டு வந்து போட்டார் உட்கார சொல்லி. அப்போ அந்த பையன் வந்து டியூப்லைட் கட்டிக்கிட்டு இருப்பான். நான் சொல்லுவேன், கணேசா ராவோட ராவாதேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி பார்ப்பேன். அந்த பூசாரி ஒருத்தர் உட்காந்துருப்பார். பூசாரி என்ன செய்கிற, ஏன்னா சுத்தபத்தமாக தானே இருக்க, வீட்டுக்கெல்லாம் போயிடாத, மூளை வேலையை பாருப்பேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை ஒரே கண்டினியூட்டாக சொல்லணும். எனக்கு வரலை, எனக்கு ரொம்ப சிரமம். பாவம் 10 மணி 10:30 மணி ஆயிடுச்சு. சொல்கிறாரு, சசிகுமார் டைரக்டர் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் இந்த இதுவும் நான் சொல்லி இந்த சொன்ன டைலாக்கை வந்து மூச்சு விடாமல் சொல்லணும். சொல்லலைனாக்கா நான் இந்த சினிமா படமே நான் எடுக்கலை, நான் கூட போயிடுறேன்னுங்கிறார். சங்கடப்படுறாரு பாவம். நான் கும்பிடாத சாமிலாம் கடைசியில் சொல்லவும் அவர் தவ பார்க்கணும். அவ்வளோ தவிட்டார் பாவம் மனுஷன். நல்லா நம்மளோட ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதாவது ஒரு படத்தை நடிக்க போகிறோம்னாக்க டேரக்டர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தா நம்மளோட இது, ஏன்னா அங்கே புதிய ஆளுங்க தானே, நமக்கு வந்து நடிப்பு கலையாகவே நம்ம இருக்கலை. இல்லை திடுதிப்புன்னு போகும்போது அந்த நடிப்பு என்னங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தா தான் நம்ம அவ்வளோ செய்ய முடியும். இப்போ வேறு ஒன்றும் வேணாம், வேளாண் படத்துக்கு போயிருந்தேன், கூட்டம்னாலும் சரியான கூட்டம். இல்லை நான் என்னை கூப்பிடுவாங்க பேசுங்கன்னு சொல்லிக்கிறப்போ இன்னொரு கூட வந்து அண்ணே நான் பேசுகிறேன்னே வந்து நிற்பேன். அப்போ நம்மளை போய்ச்சிட்டு இன்னொரு பேசுகிறப்போ மனசு நமக்கு சங்கடமாக போயிடும். இப்போ 2வது வந்து இப்போ நம்மளும் 3-4 படம் 4-5 படம் பண்ணிட்டேன். இன்னும் 2 படம்லாம் வரலை வந்து இதாக இருந்திருக்கேன். ஆனால் இன்னும் அந்த சுப்பிரமணியபுரம் படம் வந்து இந்த 14 வருஷம் 15 வருஷம் வந்துட்டாலும் அதனுடைய பெயர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மங்கலை. டிவி ப்ரோக்ராமில் இருந்தாலும் சரி, திடீர்னு படத்தை போட்டு விட்டாங்க. நான் பப்ளிக்கில் வரும்போது சொல்லுவாங்க, அண்ணே ராத்திரியில் உங்கள் படத்தை பார்த்தோம்னே அப்படிம்பாங்க. நைட்டு உங்கள் படத்தை போட்டாங்கண்ணே நாங்கள் பார்த்தோம்னே அப்படிம்பாங்க. சில பேர் அண்ணே இந்த காமெடியில் போட்டு விட்றாங்கண்ணே, நீங்கள் சாக்கடையில் வந்து ஓடி வர மாதிரிலாம் அப்படின்னு. இதில் இன்னொரு பியூட்டி என்ன கேட்டிங்கனாக்கா, மக்கள்கிட்ட வந்து பொம்பளையாளு சொல்லுவாங்க, இந்த ஆள் தாண்டி சாக்கடையில் வந்து ஓடுற ஆள் அப்படிம்பாங்க. அது ஒரு பக்கம் நமக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தாலும் இந்த பேர் வந்து மங்காத அளவுக்கு அந்த படம் சுப்பிரமணியபுரம் சொல்லி இன்னும் பேரும் புகழுமாக இருக்குது. 2வது புதிய படம் தயாரிக்கிறவங்க வந்து நம்மளை கூப்பிடலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு தயாரிக்கிறவங்களும் சரி, இப்போ டேரக்டர்வங்களும் சரி, நம்ம இப்போ மறந்துட்டாங்க போல இருக்கு. என் தம்பி சசிகுமார் கூட கூப்பிட்டு மறுபடியும் நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்கலாம், அந்த அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே பார்த்தாலே பாருங்கள். நல்லா இன்னொன்று சொல்லுங்க, கொம்பன் படத்தில் வந்து முதல் கீழத்தூரில் வந்து சாமி கும்பிடும்போது தேவர் சிலைக்கு கீழே பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே தான் முதல் சாமிலாம் கும்பிட்றாங்க கீழத்தூரில். சாமி கும்பிட்டு முடிஞ்சதுமே எங்கள் ஷாட்டு 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். 12:00 1 மணி ஆகிடுச்சு. இங்கேருந்து அந்த இது வரைக்கும் நடந்து போனோம். இந்த மாடு நிற்கிது பாருங்கள், இங்கே அது வரைக்கும் நடந்து போனோம் நாங்கள் 2 பேரும். அப்போ ஏற்றப்போ கார்த்திக் வருவார். என்ன மாப்பிள்ளை சட்டை சவுமிட்டாய் வைக்கிற மாதிரி சிக்குன்னு இருக்கேன்பேன். அவர் என்ன சொன்னால் அப்படி முறைப்பார், முறைச்சிட்டு கையை அப்படிங்கும்போது நான் இப்படியும்பேன். அதுதான் நம்ம பொதுவாக டேரக்டர் சொல்லி தராரு, நம்மளும் அதே மாதிரி செஞ்சேன். அந்த படம் வந்து கொம்பனை வந்து ரொம்ப அட்டகாசமாக எடுத்துருப்பாப்பா முத்தையா. ராஜகிரண் நடிப்பு ஒரு பக்கம், இங்கிட்டு கார்த்திக் நடிப்பு ஒரு பக்கம். உண்மையாக ராஜகிரன்லாம் சாமியாடி எப்படி வருவாப்புல அந்த மாதிரி சாமியாடி வருவார் கடைசிலாம். நானே ஆச்சரியப்பட்டு போனேன் படத்தை பார்த்துவிட்டு, என்னடா மனுஷன் இப்படி சாமியாடி வந்துக்கிறியா மனுஷன் அப்படின்னு. நானும் அந்த அம்மா நடந்து வரும்போது தான் மக்கள் கை தட்டு விசில்லாம் பறக்குது. நான் வந்தன்னைக்கு நான் தேட்டரில் படம் பார்க்குறேன், நானும் என் நண்பரும் போய் படம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது விசில் சத்தம் பறக்குது, கை தட்டி ஆரம்பம் பண்ணுறாங்க. நான் இன்டர்வியூ முடிஞ்சு வர்றேன், வெளியே வந்து டீ சாப்பிடுவோம்னு சொல்லி மெட்ராஸ்லேருந்துலாம் ஃபோன் வருது எனக்கு. எங்கள் அக்கா அம்மா வச்சுருது ஒரு பொண்ணு மெட்ராஸில் இருக்காங்க, அவங்க யோலிச்சும் டாவல்ஸ்ன்னு சொல்லி அவங்க. மாமா என்ன மாமா தூள் கலப்புறியா மாமாங்குதுங்க. பொதுவாக நல்ல சிரிப்பு மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தில் வந்து அது ஒன்று தான் சிரிப்பே. பூராமல் அடித்தடி தான், சண்டை தான், ஃபைட்டு தான், எல்லாமே கொம்பனில்.
நானும் நம்ம நடந்து வரும்போது அவங்களுக்கு வந்து தேட்டரே களை கட்டுது. ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்க போனாக்க திண்டுக்கல்காரமாவும் நம்மளும் நடித்தாலே அந்த படம் ஹிட் ஆகும். இன்றைக்கி எழுதிக்கிங்க நீங்கள். அது அவங்க புரியலை. நம்ம என்ன செய்ய முடியும்? யாராருக்கோ வாய்ப்பு கொடுக்குறாங்க, அள்ளி சம்பளத்தை கொடுக்குதுங்க. நமக்கு அசிஸ்டண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பேச விட்டு 1000 தர 2000 தரங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னாக்க இவன் சினிமா உலகத்தை பற்றி விமர்சனம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. நடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன் நடிங்கய்யா, நல்லா தானே நடிக்கிறீங்க, ஏன் போக மாட்டீங்கலாம் கேட்குறாங்க. பண்ணி கொடுக்கலாம். நாங்கள்லாம் இப்போ எங்களுக்கு தொழிலெலாம் எங்களுக்கு சரியில்லை. பொதுவாக முதல்ல இந்த தொழில் இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் சிரமமான காலகட்டத்தில் ஓட்டிக்கு இருக்கோம். ஒரு இந்த நேரத்தில் வந்து திரைப்பட உலகம் கை கொடுத்தா நான் வாழ்ந்த மாதிரி இருக்கேன். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கேன். அது திரைப்பட உலகம் தான் எங்களை பார்த்து கை கொடுத்து தூக்கி விட வேண்டும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் போய் வாய்ப்பு கேட்கலீங்களா? கேட்கல. முதல்லப்பா திடீர்னு ஒரு கூப்பிடுவாங்கப்பா. 2வது ஃபீல்டில் இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இவர் கூப்பிட்டா வரமாட்டாரியாங்கிற மாதிரி பிரபலம் பண்ணி விட்டாங்க. 9 மணி 10 மணிக்கு மேலே கூப்பிட்டாக்க நான் இங்கே வர முடியுமான்னு கேட்பாங்க. நம்ம வர முடியாதானே? வர முடியும். இல்லைங்க வர முடியாதுங்க. சரி, எப்படி சம்பளம்னாங்கன்னு கேட்டாக்க சம்பளம் சில பேர் சொல்கிறாங்க, என்ன சம்பளம்லாம் பேசலாமாண்ணே வளர்ச்சியாகி வர்ற காலத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும்னேங்கிறாங்க. சம்பளத்தான் எதிர்பார்க்கக்கூடாதுன்னேங்கிறாங்க. நான் சம்பாதிச்சு வைக்கலையே. நான் கட்டுக்கடங்காமல் சம்பாதிச்சு வச்சுருந்தாக்க அவங்க சொல்கிற மாதிரி நான் பேசாமல் போகலாம் வரலாம் கொள்ளலாம், குடும்பம் அது பேசாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இலக்கட்டு விற்றா தான் நான் கஞ்சி குடிக்க முடியும். அப்படி காலகட்டத்தில் ஓட்டிக்கிருக்கேன். நான் எப்படி நானாக போயிட்டு ஓட முடியும்? வருமானம்லாம் என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து நின்றேன். ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த கடையை இல்லைனாக்க நீ கடையை நான் பிச்சை தான் எடுக்கணும். ரோட்டில் தெரியணும். இதை வச்சு நான் கஞ்சி குடிச்சிக்கிருக்கேன். மிதமிஞ்சி இருந்தாக்க ஒன்றும் தெரியாது. என்னப்பா நான் சொல்ல கரெக்டாக தப்பாக ரைட்டா? இதனால தான் நம்ம பேசாமல் எப்பவும் கடையை நம்ம அப்பயும் கொடுத்துட்டு போன கடையை உட்காந்து எதாவது சம்பாதிப்போம். மதுரையில் வந்து நான் பேரை சம்பாதிச்சிருக்கேன். 2 வாழ்க்கை 2 பேர் அரசியலையும் வாழ்ந்துட்டேன். எனக்கு விவரம் தெரிய 1967 அண்ணா காலத்துலேருந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் இருந்தேன். 72 வந்து புரட்சியில் எம்ஜிஆர் கட்சியாக இருக்கும்போது அவர்கிட்ட வந்துட்டேன் நான். அதுக்கு பிறகு இடையில ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து திமுக வந்துட்டேன். கலைஞர் மேடையில் இருந்தால் ஏறுவேன் இறங்குவேன், என்னை யாரும் என்ன கேட்க மாட்டேன். செல்லப்பழ மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவில் எம்ஜிஆர் இருக்கும்போது, எம்ஜிஆர் கட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் மேடையில் உட்காந்தா கூட போய் மேலே எம்ஜிஆர் கால் மாட்டில் கூட உட்காந்துருக்கேன். வாழ்க்கையில் பொதுக்கூட்டத்திலலாம் அவ்வளோ ஒரு இன்னும் மதுரையில் வந்து என்னை யாருமே இன்றைக்கும் தள்ளி கீழே இறங்குன்னு சொல்ல மாட்டாங்க. மேலே ஏறினாக்கா என் வாழ்க்கை அப்படி தான் அமைஞ்சு போச்சு. நம்பி வீணாக போட்டான். அதாவது நமக்கு பிழைக்க தெரியல. 2வது வந்து போய் அண்டி எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க தெரியல. கேன பொழப்பாக பொழைச்சி விட்டான். என்ன பண்ணுறது? இப்போ கடைசியில் அம்மாட்ட தான் இருக்கேன். நான் 2 தடவை திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கும்போது 15 நாள் ரிமாண்ட் இருந்திருக்கேன். கலைஞர் போராட்டம்னு அறிவிச்சாச்சுன்னா என்னை அரெஸ்ட் பண்ணி விடுவாங்க. அப்படிலாம் இருந்திருக்கேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம இன்றைக்கி இந்த கட்சி காப்பாற்றுமா? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னாக்கா இதுதான் வாழ்க்கை. என் வாழ்க்கையே இதுதான். இப்போ நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் பேசாமல் அதில் தான் இருக்கேன். இந்த அம்மா கூட இருக்க படம் பார்த்தீங்களா? இருக்கேன். அப்படி தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து இவங்க கட்சியினுடைய தலைமை வந்து சரியில்லாமல் இருக்குது. மாலுமி இல்லாத கப்பலாக இருக்குது. எப்படி நம்பி இவங்களோட போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு உட்காந்து கிடக்கான் தொண்டர்கள் போகாமல். என்ன பண்ணுறது? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அப்படியே முழிச்சு போயிருக்கான். ஆமாம், இது தலைமை தாங்கிறது யார்? அதான் ஒற்றை தலைமை தான் வேணுங்கிறான். உண்மைதான். அது யார் வர்றாங்களோ நம்ம மீனாட்சிக்கு தான் வலிச்சேன். என்ன பண்ணுறது? அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நமக்கு. இன்னொரு கேள்விங்க. இப்போ அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியே வரும்போது கீழே விழுந்து வர மாதிரி வருவீங்க. ஆமாம், அது எப்படியா பண்ணீங்க? அதுப்பா அவங்க சின்னால்பட்டி. அது வந்து அந்த இதில் நைட்டு 1:30 மணி 2 மணி இருக்கும். மழை பெஞ்ச மாதிரி பனி விழுகிறது வந்து மழை பெய்கிற மாதிரி பெய்யும். சாரல் விழுந்த மாதிரி இருக்கும். பனியில் நடந்து வருவேன். இங்கிட்டு பார்ப்பேன் யார் இருக்காங்களா அவங்கள பழக்கணும். வீட்டுக்கு நுழைஞ்சிருவேன். அப்போ அந்த அம்மாவை கூப்பிடுவேன், ராசாத்தி அப்படின்பேன். கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்பேன். சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். அம்மா சொல்லுவாப்புல. அவளையும் கேட்பேன், செம்பு சுத்தமாக இருக்கான்னு கேட்பேன். ஆமாம், ஒரு புழங்காதில் அந்த அம்மா சொல்லும் போவான்.
இப்போ நீங்கள் கேட்க நேரத்தில் தான் சொல்ல வரேன் நான். கடைசியில் வீடை பூட்டி விடுவாங்க, இவங்க ஒளிஞ்சிருந்து வந்து ஓடி வந்து வீடை பூட்டி விடுவாங்க. யாரையோ பூட்டுறாங்கடி அப்படின்னு. என் வீட்டுக்காரர் வந்துட்டாராக்க போல தெரியுதே அப்படின்னு சொல்லி பதறுவா. எந்த பக்கம் இப்படி போடுறது, இவங்க வீடை பூட்டாக்கா அப்படின்னு சொல்லுவேன். அதுதாண்டி ரெட்டை வாசல் உள்ள வீட்டுக்கு இவ்வளோ போக முடியாது, அதுதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வருவேன். அது சாக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அது துண்டு செக்காடு இவங்க தறி அடிக்கிற ஏரியா அந்த சின்னார்பட்டியில். அதனால் அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த துண்டு நெய்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு அதுக்கு ஒரு குடோனாக இருக்கும் போலக்கு. அது வந்து சின்ன சன்னல் மாதிரி அந்த செவுத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது இந்த கழிவு பொருளும் வெளியே கொட்டுற மாதிரி இந்த சின்ன சந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த சந்துக்குள்ள நான் கையை ஊண்டி வெளியே ஓடி வரணும். கையை ஊன்றேன். பனியெல்லாம் சகதி போடாமல் எந்திரிச்சு ஓடி வந்துடுவேன். அண்ணே சகதி படலன்னு நெஞ்சில் படலன்னு இன்னொரு தடவை வாங்கினேன்றாங்க. அதே மாதிரி வந்தான். ஆக்சுவலாக பார்த்தாக்கா சகதி மாதிரியே தான் இருக்கும் அப்படியே. ஆமாம், உண்மையிலேயே அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த படத்தில் நம்ம நடித்தது வந்து மிகப்பெரிய புயரும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்த படம் அந்த படம். சசிகுமாரை என்றைக்கும் என் வாழ்நாள் போல் நான் மறக்கவே முடியாது. ஆமாம், நான் பேசினதும்ல அவரும் பேசினதும்ல. அப்பா நமக்கு இனிமேல் போய் அலைஞ்சி எவங்கிட்டே நம்ம வாய்ப்பெலாம் கேட்க முடியாதுப்பா. மெட்ராஸ்லேயே இருக்கணும்னாக்க ஒரு நாளைக்கு கூப்பிடுவேன், ஒரு நாளைக்கு கூப்பிட மாட்டேன். பசியும் பண்ணுமா இங்கே கிடக்க முடியுமா? நம்ம சினிமா உலகத்தை பற்றி தெரியும் ஓரளவுக்கு. நம்ம அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா. நம்ம அவர் சொந்த காசு செலவு பண்ணிட்டு வந்து வெட்டியாக போனார்ல, கடன்பட்டு போனார். அவர் சினிமா படம் எடுக்கிறேன் போவார், பூஜை போடுவார், வந்துடுவார், படம் எடுக்க முடியாது. வேணுமா, தப்பு வேணும்ல, சும்மா வெறுங்கை மழை போட முடியுமா? அப்படி தான் அந்த அவங்க அண்ணனுடைய பண்ணி சொந்தத்தில் நாடகம்லாம் போட்டு. சங்கிலி முறையும் எங்கள் அண்ணன்லாம் ஒன்றா இருந்தவங்க. சங்கிலி முறையை வந்து எனக்கு மாமை முறை வேணும். ஆமாம், நான் இலக்கண முறையினாக்க இப்போ இந்த சினிமா நடித்த பிறகு உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு மக்கள்கிட்ட. நான் ஏற்கனவே அரசியல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு மக்களுக்கு என்னை நல்லா தெரியும். 2 அரசியல்லையுமே தெரியும் என்னைய. ஆமாம், அவரெல்லாம் கூப்பிடலாம், மனசு வச்சா அவரெல்லாம் கூப்பிட்டு நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாம். அவர் பார்த்து செய்யணும். என்ன பண்ணுறது, நம்ம யார்கிட்டையும் நம்ம கம்பல்சரியாக கேட்க முடியாதுல்ல தம்பி. இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இப்போ 5 பொம்பளை பிள்ளைப்பா. ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ படிக்க வச்சேன் கொண்டேன். நல்ல இடங்கள்ல சம்மந்தம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் மக்கள் பூரா நல்லா இருக்குங்க, ஒன்றும் குறவு இல்லை. பூரா டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுதுங்க. இதுமே என்ன சொல்லணும், நான் போதும் இருக்க ஒரு மாதத்துக்கு கஞ்சி குடிச்சிட்டு போவோம், அவ்வளோதான். ஆனால் சொத்து கிடையாது, பத்து கிடையாது. அன்றாடம் வந்தோமா, இங்கே வியாபாரம் பார்த்தோமா, கஞ்சி குடித்தோமா, அப்படி தான் வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கால் பண்ணால் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்ப்பா, அதனால் ஒன்றும் இல்லைப்பா, பண்ணுவோம். யாரோ நடிக்கிறேன், நம்ம நடிக்கிறதுக்கு என்னப்பா? ஏன்னா ஒன்றும் டேரக்டர் வந்து ஆனால் இந்த மாதிரி பண்ணுங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த மாதிரி ஆக்ஷன் சொல்லி காமிச்சிட்டா நம்ம செஞ்சுட்டு போகிறது. அந்த சொல்கிறேனே சோனு படத்தில் அந்த பந்தல் நெட்டு பஞ்சில் போட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி டயலாக் பேச சொல்லுவார் தம்பி சசி. அப்போ அதை சொல்லும்போது கணேசான்னு சொல்லுவேன், அப்படியே கை நிற்கும். இந்த சால்வை வர இப்படி போட்டிருப்பேன், இப்படி சைடில் போட்டிருப்பேன், வராது, வாய் வராது. என்னண்ணே சொன்னீங்களே கணேசான்னு சொன்னீங்கன்னா அப்படியே டயலாக் சொல்லுங்கண்ணேன்னு ஓடி வருவாப்புல. ரொம்ப நொந்து போனார் பாவம் பிள்ளை. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து மேக்கப் பண்ணி சிவகுமார் சொல்லி தஞ்சாவூர்கார தம்பி. இப்போ மேக்கப் பண்ணி கொஞ்சம் உங்களை விட கொஞ்சம் கழுத்து தான் இருப்பேன் பாவம், கொஞ்சம் வயசு உங்கள் வயசு தான் இருப்பேன் பாவம். ஓடி வந்து அண்ணனுக்கு தண்ணியை மூஞ்சில் எடுப்புனாப்புல. 2 மணி நேரமாக இதாகிடுச்சுனாக்கா சங்கடப்பட்டாப்புல. அப்போ தான் சொன்னாப்புல, நல்லா டச் பண்ணி விட்றா அவருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ குங்குமம் துண்ணெல்லாம் வச்சு இது பண்ணி சந்தனம்லாம் வச்சு மறுபடியும் அண்ணே ரிலாக்ஸ் ஆகிங்க இருங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? அங்கே சினிமா உலகத்தில் வந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து இது லெமன் டீ கொடுப்பாங்க. லெமன் டீ இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் போது பார்ப்போன்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, அண்ணே நான் டேக் ரெடின்னு சொல்லவான்னு நான் கேட்கும்போது நீங்கள் ரெடி ஆகிங்கண்ணே, கரெக்டாக பேசுங்கண்ணேன்னாரு. அதே மாதிரி அவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, என்னண்ணே டேக் ரெடி சொல்லவானே என்னாப்புல, கும்பிடா சாமிலாம் கும்பிடு சொல்லுப்பான்ட்டேன்.
சொல்லி முடிச்சதான் 10 அம்சம். இப்போ கை தட்டி ஆரவாரம் பண்ணி மேலேங்களும் குதிச்சுட்டாருப்பா அவன் மனுஷன். சும்மா சொல்லக்கூடாது. இன்னும் வாழ்க்கையில் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கேன் நான். நம்ம பண்ணும் சினிமாவை நீ மக்களுக்காக இன்னும் ஏதாவது கூப்பிட்டா நடிப்போம்னு நான் நினைக்கிறேன். திரைப்பட உலகம் தான் என்னை வாழ வைக்கணும். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறேன்.